Hi friends, welcome to myannamkitchen. இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான இட்லி பொடி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இந்த பொடியை நம்ம இட்லிக்கு தோசைக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒயிட் ரைஸில் இந்த பொடி போட்டு நெய் கலந்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணி 100 கிராம் எள்ளு, கருப்பு எள்ளு நம்ம சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கோம், இல்லைன்னா கருகிரும். நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எள்ளு நல்லா பொரிஞ்சு வெடிக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி எல்லாமே நல்லா வெடித்து வரணும். நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக ஆற வச்சிடலாம். அதே கடாயில் இப்போ அடுத்தது 100 கிராம் பொட்டுக்கடலையை நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம் ஒரு 5 நிமிஷம். இதையுமே நம்ம கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். லேசாக நிறம் மாறினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக ஆற வச்சுக்கலாம். திருப்பி அதே கடாயில் நம்ம கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்து வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த இட்லி பொடிக்கு நம்ம எல்லா பொருட்களுமே நல்லா செவர வறுத்து எடுத்துக்கணும். அதுதான் ஒரு நல்ல ருசியை கொடுக்கும். பாருங்கள், இப்போ நல்லா செவந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்தது அதே கடாயில் உளுந்து 100 கிராம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நிறம் மாறிடுச்சு. இந்த நேரத்துக்கு நம்ம ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கும். இது வறுத்தாச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு 15 சிவப்பு மிளகாய் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே ஒரு சிறிய துண்டு பெருங்காயம் சேர்த்து வறுத்து தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டு வச்சுக்கலாம். இது நல்லா ஆறியதும் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொரன்னு அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இட்லி பொடி தயாராகிடுச்சு. இந்த இட்லி பொடி செய்யறதுக்கு நமக்கு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் ஆகும். நம்ம எல்லாத்தையும் பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுக்கணும். நல்லா ஆற விட்டு நம்ம இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி வச்சா சூப்பரான இட்லி பொடி தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.